안녕하세요. 저는 수달선이에요. 스리랑카에서 왔어요. 저는 한국어 선생님이에요. 만나서 반가워요. என்னன்னு சொன்னீங்கன்னா இது என்னை பற்றிதான ஒரு சிம்பிளான ஒரு சிறிய அறிமுகம். இது சொல்லக்கூடிய பல முறைகள் இருக்குது. இது நீங்கள் இப்போ தான் பேசிக் படிக்கிறீங்க. எனவே உங்களுக்கு ஒரு சரளமான ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நான் என்னை பற்றி சொன்னேன். சரிதானே? 안녕하세요 அப்படின்னு சொன்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். முதல் பாடத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. எனவே இன்றைக்கி நாங்கள் உங்களை பற்றி எவ்வாறு ஒரு சிறிய சரளமான அறிமுகத்தை நீங்கள் ஒரு கொரியன் நபரை கண்டால் இல்லாட்டி ஒரு கொரியன் மொழியில் எப்படி சொல்லலாம் அதை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனவே இந்த உங்களை பற்றி தானே இந்த அறிமுகத்தை நீங்கள் கொரியன் மொழியில் சொல்கிற நேரம் தேவைப்படுகிறதான முன்பப் சொல்கிறதான கிராமர் பகுதிகள் சில இருக்குது. அதை நாங்கள் இந்த பாடத்தின் மூலம் பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தீங்க, உங்களுடைய நாடை பற்றி நீங்கள் சொல்கிற நேரம் அதுக்கு தேவைப்படுறதான நாடுகளின் பெயர்கள் அதை கொரியன் மொழியில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் உங்களுடைய தொழிலை நீங்கள் உங்களுடைய அறிமுகத்தில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. எனவே அந்த தொழில்கள் கொரியன் மொழியில் எப்படி சொல்லலாம் இருக்கிறதான நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு பப்ளிக் ஆஃபீஸராக இருக்கலாம். அதுபோல் இருக்கிறதான ஒவ்வொரு தொழில்கள் பிரதானமான தொழில்களை கொரியன் மொழியில் எப்படி சொல்லலாம் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே நாடுகளின் பெயர்கள், தொழில்களின் பெயர்கள், அதை போல் இந்த சின்ன கிராமர் பகுதி இதெல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பார்த்துட்டு கடைசியாக இது எல்லாவற்றையும் சேர்த்து உங்களை பற்றியதான ஒரு சிறிய அறிமுகத்தை நாங்கள் இன்றைக்கி எழுதி பார்க்க போகிறோம். எனவே இதை நீங்கள் கவனமாக பார்த்து நோட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பாட முடிவில் உங்களை பற்றியதான ஒரு சிறிய அறிமுகத்தை கொரியன் மொழியில் சொல்லக்கூடியதாக இருக்க போகுது. வாங்க பார்ப்போம் எப்படி அதை சொல்லலாம்னு சொல்லி. இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னுக்கு அதை நீங்கள் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாக மாற்றி நீங்கள் எழுதி பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முன்பப் அப்படின்னு சொல்கிறதான சில கிராமர் பகுதிகள் இருக்குது. அந்த கிராமர் பகுதியை நாங்கள் முதலாவது பார்ப்போம். அந்த கிராமர் பகுதியை பார்த்துட்டு அப்போ தான் நீங்கள் இந்த சகிசோகையை நீங்கள் எழுதுகிற நேரம் உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த கிராமர் பகுதியை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய அறிமுகத்தை பற்றி நீங்கள் சொல்கிற நேரம் உங்களுடைய தொழிலை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதே போல் நீங்கள் இருக்கிறதான நாடை நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரிதானே? எனவே நாங்கள் ஒவ்வொரு நாடு நீங்கள் தமிழ் பேசுகிற மக்கள் வாழ்கிறதான ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொரியனில் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுபோல் உங்களுக்கு ஒவ்வொரு தொழில்களில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், ஒரு விவசாயி இருக்கலாம். எனவே இது போன்ற தொழில்கள், அந்த தொழில்களுக்கும் கொரியன் மொழியில் நாங்கள் என்ன எப்படி சொல்லலாம் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே முதலாவது இந்த கிராமர் பகுதி அதை பார்த்துட்டு உங்களுடைய நாடுகளின் பெயர்கள் அதையும் பார்த்துட்டு தொழில் பெயர்கள் அதையும் பார்த்துட்டு நாங்கள் கடைசியாக நான் முதல்ல உங்களுக்கு தந்ததான அந்த சகிசோகை அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த சகிசோகையை சொல்வதற்கு உங்களுக்கு எந்தெந்த முன்பப் பகுதி இல்லாட்டி கிராமர் பகுதி தேவை, வாங்க அதை பார்ப்போம். முதலாவது பாருங்கள், ஏயோ ஏயோ. புரிஞ்சுதானே? இது நீங்கள் தமிழில் சொல்கிறதுக்கு கஷ்டம். இதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் எடுத்தீங்கன்னா இஸ், ஆம், ஆர் இது போன்ற இஸ், ஆம், ஆர் இது போன்ற வார இடங்களுக்கு நீங்கள் இந்த ஏயோ ஏயோ பாவிப்பீங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், உங்களது பெயரை நீங்கள் சொல்ல போகிறீங்க. பாருங்கள், ஷான் சொல்லதான ஒரு பெயர் இருக்குது. ஷான் ஏயோ. இன்னும் ஒரு பெயர் இருக்குது, மது ஏயோ. இங்கே பாருங்கள், இன்னொரு பெயர் இருக்குது, லாம் ஏயோ.
இன்னும் ஒரு பெயர் இருக்குது. அஞ்சல்லா ஏ. ஒரு 4 பெயர்கள் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல நான் கவனித்து. ஷான்னு சொல்கிறது ஒரு பெயர், மது ஒரு பெயர், லாம் ஒரு பெயர், அஞ்சல்லா ஒரு பெயர். ஆனால் இந்த இடத்த நீங்கள் கவனிங்க, ஷானுக்கு வந்து ஏயோ பாவிச்சிருக்கிறாங்க, மது ஏயோ பாவிச்சிருக்கிறாங்க. இது லாம் திரும்பவும் ஏயோ பாவிச்சிருக்கிறாங்க, அஞ்சல்லா திரும்ப ஏயோ பாவிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த ஏயோ வந்து நீங்கள் பாவிக்க நேரம் பச்சிம் இருந்தால், பச்சிம் என்றால் என்ன? இந்த என்னுடைய முதல் வீடியோக்களை பார்த்துருக்கவங்களுக்கு பச்சிம் என்றால் என்ன அது தெரியும். இது தெரியாவிட்டில் நீங்கள் போயிட்டு இதுக்கு முன்னுக்குள்ள பாடங்களை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும், சரிதானே? எனவே பச்சிம் அப்படின்னு சொன்னால் இந்த கீழ் எழுதப்படுறான இந்த எழுத்துக்களுக்கு நாங்கள் பச்சிம்னு சொல்லுவோம். எனவே உங்களுடைய பெயரில் ஒரு பச்சிம் இருந்தால் நீங்கள் வந்து ஏயோ பாவிப்பீங்க. அதே போல் உங்களுடைய பெயரில் பச்சிம் இல்லாவிட்டால், பாருங்கள், மது பச்சிம் இல்லை, உயிரெழுத்து தான் இருக்குது இந்த இடத்துல. அதே போல் அஞ்சல்லா இந்த இடத்துல பச்சிம் ஒன்று இல்லை. எனவே பச்சிம் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏயோ பாவிக்க போகிறீங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பச்சிம் இருந்தால் ஏயோ, பச்சிம் இல்லாவிட்டால் ஏயோ, சரிதானே? சான் பச்சிம் இருக்குது, ஏயோ. லாம் பச்சிம் இருக்குது, ஏயோ. மது பச்சிம் இல்லை, ஏயோ. அஞ்சல்லா பச்சிம் இல்லை, ஏயோ. புரிஞ்சிச்சு தானே? எனவே உங்களுடைய சாகை சோகையில் உங்களது பெயரை வந்து நீங்கள் சொல்கிற நேரம் சான் ஏயோ, மது ஏயோ. இது போல் உங்களது பெயரில் பச்சிம் இருந்தால் நீங்கள் ஏயோ சொல்கிறதான இந்த கிராமரை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதே போல் உங்களுடைய பெயரில் பச்சிம் இல்லாவிட்டால் நீங்கள் ஏயோ பாவிக்க போகிறீங்க. இதை வந்து ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. அடுத்த கிராமர் பகுதியை வந்து நாங்கள் பார்ப்போம். நின் மற்றும் இன் அப்படின்னு சொல்லப்படுறதான ஒரு கிராமர் பகுதி இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் உங்களுடைய சகை சோகை சொல்கிறதான இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு முன்பப் அப்படின்னு சொன்னால் ஒரு கிராமர் பகுதியாக இருக்கும். எனவே இந்த நின் மற்றும் இன் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை இல்லாட்டி உங்களுடைய தொழிலை அறிமுகப்படுத்தும் போது, டாபிக் மார்க்கர்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அந்த தலைப்புக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு முன்பப்பாக இது வந்து இருக்கும். பாருங்கள், உதாரணத்துக்கு நான் எழுதுகிறேன் உங்களுக்கு. சோன்னு சொன்னால் நான், சோனு. முதல்ல நான் உங்களுக்கு பெயரை சும்மா சொல்லி தந்தேன், சான் ஏயோ. அப்படி இல்லாமல் நான் ஷான் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் சோ நின் ஷான் ஏயோ. புரிஞ்சிச்சு தானே? இந்த ஏயோ நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த பச்சிம் இருக்கிறனால ஏயோ வந்திருக்குது. அதே போல் சோ நின், இந்த நின் இந்த இடத்துல பாவிக்கிறோம். சோ நின் ஷான் ஏயோ. இது வந்து என்னை பற்றிய அறிமுகம். நான் ஷான் ஆகும், எனது பெயர் ஷான். சோனுன் ஷான் ஏயோ. அதே போல் நீங்கள் இன்னொருத்தரை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துகிற நேரம் இல்லாட்டி இன்னொருத்தருடைய தொழிலை வந்து நீங்கள் சொல்கிற நேரம் இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், லாம் நாங்கள் ஏற்கனவே படித்தோம். லாம் ஏற்கனவே படித்தது. லாம் இன் சொன் செங் நிம் ஏயோ. புரிஞ்சிச்சு தானே? லாம் ஷா, இது சோனுன் நான், சோனுன் ஷானியேயோ. அதே போல் இது லாம்னு சொல்கிற இன்னொருத்தர்,
람은 선생님이에요. 선생님은 சொன்னா டீச்சர், லாம் அவரை பற்றி நான் சொல்கிறேன். லாம்னு சொல்கிற அந்த நபர் ஒரு ஆசிரியர். எனவே 람은 선생님이에요. பாருங்க இந்த இடத்துல மேலே வந்து நின் பாவச்சிருக்கிறேன், இந்த இடத்துல உன் பாவச்சிருக்கிறேன். இதுவுமே நான் முதல்ல சொல்லி தந்த அது போல தான் பச்சும் இருந்தால் நீங்கள் உன் பாவிப்பீங்க. இந்த இடத்துல பச்சும் இருக்குது, உன் பாவிக்கிறீங்க. பச்சும் இங்கே இல்லை, அதனால் நின் பாவிக்கிறீங்க. புரிஞ்சிச்சு தானே உங்களுக்கு? எனவே பச்சும் இருந்தால் உன், பச்சும் இல்லாவிட்டால் நின். இதுதான் இந்த முன்போக். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உதாரணத்துக்கு இன்னும் ஒரு உதாரணம் நாங்கள் எடுப்போம். பாருங்கள், இன்னும் ஒரு பெயர் நான் முதல்ல பார்த்ததான அஞ்சல்லா எடுத்துக்கிறேன். அஞ்சல்லா டேஷ் 의사예요. சரிதானே? அஞ்சலான்னு சொல்கிற நபர் டாக்டர் ஆகும். அவங்க வந்து ஒரு வைத்தியர். இந்த இடத்துல கேப் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல நாங்கள் நுன் உன் இது ரெண்டில் எதை யூஸ் பண்ணலாம் கெஸ் பண்ணி பாருங்கள். இந்த அஞ்சலாவுக்கு பச்சிம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். அஞ்சலா இந்த இடத்துல பச்சிம் இல்லை. எனவே நாங்கள் பாவிக்க போகிறோம். அஞ்சல்லா நுன். கெஸ் பண்ணனவங்க சரியானு பாருங்கள். அஞ்சல்லான்னு 의사 ஏயோ, ஏயோ வராதிங்க. இந்த இடத்துல ஒரு பச்சம் இல்லாதனால நாங்கள் ஏயோ பாவிச்சிருக்கிறோம். அஞ்சல்லான்னு 의사예요. 의사ன்னு சொன்னால் டாக்டர் கொரியன் மொழியில். எனவே உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் வந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நின் எந்த இடத்துல பாவிக்கிறோம், இன் எந்த இடத்துல பாவிக்கிறோம். புரிஞ்சிச்சு தானே? எனவே இதுதான் உங்களுக்கு தேவைப்படுற இரண்டாவது முன்போக். சரி, நாங்கள் இப்போ ஜாகிசோவைக்கு தேவையான 2 முன்போக் அப்படின்னு சொல்கிறதான இந்த கிராமர் பார்ட் 2 வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதே போல் அடுத்து வந்து நீங்கள் உங்களுடைய நாடை பற்றி ஒரு அறிமுகம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த ஜாகிசோகைன்னு சொல்கிற நேரம் உங்களுடைய நாடு என்ன, நான் வந்து இந்த நாட்டில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நேரம் நீங்கள் ஒவ்வொரு நாட்டில் வசிக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். எனவே ஒரு சில நாடுகளில் பெயர் வந்து நான் உங்களுக்கு கொரியன் மொழியில் கொண்டு வந்திருக்கிறேன். தமிழ் மக்கள் வாழுகிறதான இந்த நாடுகள். இது போல் இதை தவிர ஒரு வேறு நாடுகளில் நீங்கள் வாழ்கிறவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அந்த நாடை எப்படி கொரியன் மொழியில் எழுதலாம் அதை வந்து நான் உங்களுக்கு பதிலில் தருவேன். எனவே வாங்க பார்ப்போம். முதலாவது ஒரு நாடுகளுக்கு எப்படி கொரியன் மொழியில் பெயர் சொல்லலாம். நாட்டுக்கு வந்து நாங்கள் முதலாவது நாடுகள் கண்ட்ரீஸ், அதுக்கு நான் தமிழில் மாதிரி நான் தான் இதில் ஸ்டார்ட் ஆகுது. நாரா, நாரா, நாரா என்றால் நாடு இல்லாட்டி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நாரா குக்சோக். பாருங்க, நாரா என்று சொன்னால் நாடு, குக்சோக் அப்படின்னு சொன்னால் நேஷனாலிட்டி. எனவே இது நாடு, இது நேஷனாலிட்டி. எனவே நாங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறது நாடு. நீங்கள் நாடுகள்னு சொல்லி எடுத்தாலும் ஓகே தான். நேஷனாலிட்டி என்னுடைய குக்சோக் சொல்ல, எனது நேஷனாலிட்டி என்னன்னு சொல்லதான் தான் குக்சோக்னு சொல்லி சொல்லுவாங்க. எனவே இந்த இடத்துல பாருங்கள், முதலாவது நான் எழுதியிருக்கிறேன். இதை வந்து நாங்கள் அழிச்சிருவோம். முதலாவது பாருங்கள், ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா எனக்கு தான் கொரியன் மொழியில் ஸ்ரீலங்கா. இரண்டாவது இந்தோ. இந்தோன்னு சொன்னால் இந்தியா. மூன்றாவது சிங்கப்பூர். சிங்கப்பூர் புரிஞ்சுச்சு தானே? சிங்கப்பூருக்கு சொல்கிறது சிங்கப்பூர்னு சொல்லி புரிஞ்சுச்சு தானே? அடுத்தது மலேசியா. மலேசியா கொரியன் மொழியில் மலேசியாவுக்கு மலேசியா, மலேசியா புரிஞ்சிச்சு. அதே போல் அடுத்தது கனடா. கனடா, கனடா, கனடாவுக்கு கொரியன் மொழியில் கனடா. சரிதானே? கனடா, டா, கனடா. அதே போல் அடுத்த நாடு மீகுக். மீகுக், மீகுக்னு சொன்னால்
யூஎஸ்ஏ இல்லாட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு சொல்கிறது மீகுக்னு சொல்லி. அதே போல் யங்குக் யங்குக்னு சொன்னால் யூகே பிரிட்டன் இல்லாட்டி லண்டன், அதுக்கு யங்குக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நீங்கள் இந்த நாடுகளில் எங்கேருந்து சரி இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய சாகி சோகே சொல்கிற நேரம் எனது நாடு நாரா இல்லாட்டி எனது குக்சாக் நேஷனாலிட்டி சொல்கிற நேரம் உங்களுக்கு இது தேவைப்பட போகுது. எனவே இதை நோட் பண்ணுங்கள். நாங்கள் இதுக்கு பிறகு பார்க்க போகிறோம் உங்களுடைய தொழில் என்னென்ன தொழில் இருக்குது, அந்த தொழிலுக்கு கொரியன் மொழியில் எப்படி சொல்லலாம் வாங்க பார்ப்போம். இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன் தொழில்கள். நீங்கள் ஒவ்வொரு தொழில்களில் இருக்கலாம். வாங்க அந்த தொழில்களை பார்ப்போம். பாருங்கள், சிகோப் சிகோப் சிகோப்னு சொன்னால் ஆக்குபேஷன் இல்லாட்டி தொழில். உங்களுடைய தொழிலுக்கு சொல்கிறது சிகோப்னு சொல்லி நான் இங்கே சில தொழில் பெயர்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதை நாங்கள் பிரித்துக்கொள்வோம். இப்படி இந்த இடத்துல பாருங்கள், முதலாவது ஹக்ஷெங். ஹக்ஷெங்னு சொன்னால் ஸ்டூடெண்ட். சொன்செங்னிம் ஆசிரியர். ஹேசாவொன் பிஸ்னஸ் பர்சன் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஹேசாவொன்னு சொல்லலாம். சுபு ஹோம் மேக்கர் இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃப். 경찰관 경찰관 போலீஸ் ஆஃபீஸர். 소방관 소방관 அப்படின்னு சொன்னால் ஃபயர் ஃபைட்டர். 공무원 공무원 அப்படின்னு சொன்னால் நீங்கள் பப்ளிக் ஆஃபீஸர். புரிஞ்சுதானே? ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் 공무원ன்னு சொல்லலாம். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், 점원 கிளர்க் இல்லாட்டி கிளார்க்குக்கு சொல்லலாம். 점원. 의사 의사 ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், டாக்டர் இல்லாட்டி வைத்தியர். கானோசா கான்ஹோசா கானோசான்னு சொன்னால் நர்ஸ். யூரிசா யூரிசா யூரிசான்னு சொன்னால் குக் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறது குக். அதே போல் உஞ்சொன்கீசா உஞ்சொன்கீசா டிரைவிங் பண்ணுற டிரைவர். நீங்கள் ஒரு டிரைவர் தொழில் செய்கிறதா இருந்தால் உஞ்சொன்கீசா. அதே போல் கிசுல்ஜா கிசுல்ஜான்னு சொன்னால் டெக்னீஷியன், தொழில்நுட்ப டெக்னீஷியனுக்கு சொல்கிறது. மொக்ஸு மொக்ஸுன்னு சொன்னால் கார்பெண்டர். நொங்பு நொங்புன்னு சொன்னால் விவசாயி. ஓபுன்னு சொன்னால் மீன்பிடி தொழில் செய்கிறவங்க ஃபிஷர்மேன். அதே போல் கொங்ஜாங்ஜிகோன் கொங்ஜாங்ஜிகோன்னு சொன்னால் ஃபேக்ட்ரி ஒர்க்கர், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொங்ஜாங்ஜிகோன். இந்த இடத்துல இல்லாத ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதுக்கும் நான் முதல் சொன்னது போல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்குள்ளேயே கொரியன் மொழியில் உள்ள அர்த்தத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். எனவே நாங்கள் இந்த உங்களுடைய சாகி சோகே அதுக்கு தேவைப்படுறதான முன்போப் பார்த்துட்டோம். ஏயோ ஏயோ. அதே போல் நின் பார்த்துட்டோம். அதே போல் நீங்கள் இருக்கிறதான கண்ட்ரிஸ் அதோடைய பெயர்களெல்லாம் பார்த்தோம். அதே போல் உங்களுடைய தொழில்களை நாங்கள் கொரியன் மொழியில் பார்த்துட்டோம். எனவே இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களது அந்த சாகி சோகே அதை நான் எழுத போகிறோம். அதை எழுதி நீங்களும் உங்களுடைய ஜாப் இல்லாட்டி உங்களுடைய கண்ட்ரி சாகி சோகே சிம்பிளான சாகி சோகே எழுதி உங்களுக்கு நான் சில இடைவெளிகளை வைத்து உங்களுக்கு நான் தாரேன். நீங்கள் அந்த இடைவெளிக்கு உங்களுடைய நாடு, உங்களுடைய பெயர், உங்களுடைய தொழில் அதை நீங்கள் இணைத்து நீங்கள் ஒரு சிறிய சாகி சோகையை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கொரியன் வித் சுதர்ஷன் சொல்கிறதான இமெயில் இருக்குது, koreanwithsudarshan@gmail.com. அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் கட்டாயமாக. அதே போல் கமெண்ட்லையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதுலேயும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். எனவே நாங்கள் இது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து ஒரு சாகி சோகையை உருவாக்கி பார்க்க போகிறோம். வாங்க. சாகி சோகே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், சுய அறிமுகம். சரிதானே? அன்யோங் ஹாசேயோ. நீங்கள் கட்டாயம் உங்களை பற்றி நீங்கள் கொரியாவில்
இல்லாட்டி ஒரு கொரியன் நபரிடம் உங்களை பற்றி அறிமுகப்படுத்த நேரம் கட்டாயம் அன்னவசையோ சொல்ல போகிறீங்க. உபசரிப்பு அதுக்கு இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் முதல் பாடத்தில் பார்த்த அந்யோங் ஹஷிம்னிக்காவும் சொல்லலாம். ஹஷிம்னிக்கா அதுவும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் சோனன் இடைவெளி ஏயோ ஏயோ இது ஏன் தந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களது பெயர் இந்த இடத்துல வரப்போகுது. உங்களுடைய பெயர் எழுத தெரியாட்டி அதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களது பெயரை கொரியனில் நான் எழுதி தரேன். எனவே இந்த இடத்துல உங்களுக்கு கொரியன் பெயர் வரப்போகுது. சோனன் உதாரணத்துக்கு நான் எழுத போகிறேன். இது லாம் சொல்லி ஒரு பெயர் எழுத போகிறேன். லாம். எனவே இந்த லாமுக்கு பச்சைம் இருக்கிறனால நான் இதை செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ இதை இல்லாமல் ஆக்கிடுவேன். எனவே லாம் ஏயோ. அதே போல் லாம் எங்கேருந்து வாராரு சொல்லுவோம். அவர் இந்தியாவிலேருந்து வாராரு. அப்போ நம்ம சொல்லுவோம் இந்தோ ஏசோ வாசோயோ. ஏசோ வாசோயோ. இந்த ஏசோ வாசோயோ ஏதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற நேரம், இல்லாது ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து ஏதாவது ஒரு வேலையை செய்கிற நேரம் ஏசோ அதை நாங்கள் பயன்படுத்துவோம். இது இன்னும் ஒரு பாடத்தில் உங்களுக்கு நான் விளக்கமாக கற்றுத்தரேன். இப்போதைக்கு இந்த நாட்டிலிருந்து நான் வந்தேன், கடந்த காலம் வந்தேன் சொல்கிறதுக்கு பாவிக்கிறது தான் இந்த வார்த்தை. எனவே இந்தியாவிலிருந்து நான் வந்தேன். நீங்கள் கொரியாவுக்கு வந்தால் தான் நீங்கள் அதை சொல்ல போகிறீங்க. இல்லாட்டி கொரியன் நபர்கிட்ட தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. எனவே கொரியன் நபர் சொல்லுவார் ஹங்குகேசோ வாசோயோ. கொரியாவிலேருந்து நான் வந்தேன் உங்களுக்கு சொல்லுவார். அதே போல் நீங்களும் சொல்ல போகிறீங்க இந்தோ ஏசோ இல்லாட்டி ஸ்ரீலங்கா ஏசோ இல்லாட்டி மீகுகேசோ. என்ன சரி ஒரு நாட்டின் பெயரை இந்த இடத்துல நீங்கள் போட போகிறீங்க. நாரா அதை இந்த இடத்துல நீங்கள் பாவிக்க போகிறீங்க. ஓகேயா? அடுத்தது சோனன் என்ன உங்களுடைய தொழிலை இந்த இடத்துல எழுத போகிறீங்க. சோனன் உதாரணத்துக்கு இந்த லாம் சொல்கிற இந்த நபர் ஒரு தொழிலில் அவர் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க போகிறாரு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் இந்த இடத்துல? சோனன் ஹக்செங். ஹக்செங் ஏயோ வருமா ஏயோ வருமா? இந்த இடத்துல ஹக்செங்க்கு பச்சைம் இருக்கனால நாங்கள் ஏயோவை சூஸ் பண்ண போகிறோம். எனவே இதை எல்லாம் ஆக்கிடுவோம். இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய தொழில் பச்சைம் இருக்குதா இல்லையா அதை வைத்து நீங்கள் இது ரெண்டில் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் அந்த முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்த போல் நீங்கள் பயன்படுத்துங்க. கடைசியாக மன்னாசோ பங்கா ஓயோ. மன்னாசோ பங்கா ஓயோ. மன்னாசோ பங்கா ஓயோனா மன்னாதா சொல்கிறது ஒருத்தரை சந்திக்கிறது, பங்கப்தான் சொல்கிறது மகிழ்ச்சி. எனவே இந்த இடத்துல ஒரு முன்பப்பு இருக்குது. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுடைய சுய அறிமுகம் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பாடம். அதனால் மன்னாசோ உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. சரிதானே? இந்த இடத்துல சோனன் லாம் ஏயோ இதுக்கு பதிலாக நீங்கள் சே இருமுன் எனது பெயர் லாம் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கண்ணா இதை இந்த இடத்துல இல்லாமல் நான் உங்களுக்கு மேல் எழுதி கீழே எழுதி தரேன். உங்களுக்கு கீழே எழுதி காட்டுறேன். சே இருமுன் சே இருமுன் லாம் ஏயோ. சோனன் லாம் ஏயோ. அதே போல் உங்களுடைய நான் லாம், ஐஎம் லாம் இல்லாட்டி மை நேம் இஸ் லாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். அதுக்கு சொல்கிற முறை தான் இது. சே இருமுன் லாம் ஏயோ. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துக்கு உங்களுடைய இந்த வார்த்தையை எழுதி நீங்கள் இந்த இடத்துக்கு உங்களுடைய பெயரை நீங்கள் மாற்றி இந்த சென்டென்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிதானே? இதுதான் உங்களை பற்றியதான ஒரு சிறிய அறிமுகம். இதே போல் இன்னும் பல விதங்கள் இருக்குது அறிமுகப்படுத்துறதுக்கு. இதை போல் ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்கள் செஞ்சாலே நன்றாக போதுமானதாக இருக்கும். கொரியன் நபர்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இது நீங்கள் சரளமாக பேசக்கூடிய முறை. எனவே இதை நீங்கள்
இந்த நான் எழுதியிருக்கிறேன் ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறனால இதுகளை வந்து நீங்கள் இல்லாமல் ஆக்கிட்டு இந்த இடத்துக்கு உங்களது பெயர் சரிதானே. இந்த இடத்துல உங்களது பெயர், இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க, இங்கே வந்து நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, மன்னாசோ பங்காவையோ, அதே போல் சே இருமன் இந்த இதுக்கு பதிலாக சே இருமன் என்னவாக இருக்கும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் சாகி சோகே சொல்கிறதான செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். எனவே இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் நாங்கள் இன்னும் சில இந்த சாகி சோகைக்கு சேர்க்கக்கூடிய இன்னும் சில விடயங்கள் வந்து நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு உங்களுடைய வயது, அந்த வயது வந்து சொல்கிறதான முறைகள் இருக்குது கொரியன் மொழியில். அந்த வயது சொல்கிற முறைகள் அந்த வயதுக்கு முதலாம் வயதுலேருந்து 100 வயது வரை எப்படி கொரியன் மொழியில் கவுண்ட் பண்ணலாம் அதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். மற்றது உங்களுடைய பிறந்த தினத்தை எப்படி சொல்லலாம், அது போன்ற இன்னும் சில விடயங்களை வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம் அடுத்த பாடத்தில். எனவே இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த பாடத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நாங்கள் இதை வந்து மீண்டும் எழுத போகிறோம். இதிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல் இது வந்து உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது அப்படி உங்களுக்கு உதவியாக இருந்திருந்தால், நீங்கள் வந்து புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டிருந்தால் இதை வந்து கொரியன் மொழியை கற்றுக்கொள்வதான இன்னும் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனது நோக்கம் வந்து கொரியன் மொழியை தமிழ் மொழியில் சரளமாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய முறையில் கற்றுக் கொடுக்கணும். எனவே இந்த தமிழ் மொழியிலான இந்த பாடத்தை வந்து நீங்கள் எல்லாத்துடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கொரியன் மொழியின் பேசிக் அல்லது இந்த ஆரம்ப நிலை இந்த பாடங்களை வந்து நன்றாக நீங்கள் வந்து படித்தா தான் இதுக்கு பிறகு வரதான எல்லா பாடத்தையும் உங்களுக்கு வந்து சரியாக விளங்கி கொள்ளக்கூடிய ரீதியில் இருக்கும். எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.